நிலா, tell about yourself. Students, don't laugh. குழந்தை வயித்துல இருந்து அவ பிறக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இங்கிலீஷ் பேசவே வரலம்மா. என்னப்பா அவ்வளோ விலை சொல்ற? சொல்லி மா கொடுப்பா. கம்மியாக தாம்மா சொல்கிறேன், மார்க்கெட்லேயே ரேட் அதிகமாக இருக்கு. அண்ணா, பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன். நல்ல படிப்பு இருந்தா அவளே பார்த்துப்பா. ஒரு பெரிய பில்டிங் பக்கத்தில் வாட்ச்மேன் வேலை. இன்னும் 3 மாசத்துல இந்த பழைய ஹவுசிங் போர்டை இடிச்சிட்டு புது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்பா அப்போ எங்களை மூட்டை முடிச்சு கட்டினே வேற எங்கேயாவது போய் தொலை சொல்கிறீங்க, அப்படிதானே? சரி, வீடெல்லாம் இடிச்சிட்டு கட்டுறதுக்கு வருஷம் ஆகும். அதனால இப்போதைக்கு வேற வீடு பார்த்து போய் வாடகைக்கு இருந்துக்கோங்க. எங்களுக்கு புது வீடு கட்டி கொடுப்பீங்கன்னு என்ன உத்தேசம்? எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கவங்கள அதோகதியா விட்டுறீங்க. சொந்த வீடு அலர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்லை கடைசியில் வேற ஆட்சி வந்தோடனே பாதியில் நிறுத்திட்டு போயிடுவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் விளையாட முடியாதா? வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். ஏதாவது வேலை இருந்தா அக்கா, இங்கே ஏதாவது வீட்டு வேலை இருக்குமா? உட்காருப்பா. முன்ன மாதிரி ஏன்பா வீட்டுக்கு சீக்கிரமா வர மாட்டேங்கிறீங்க? பறவைகள் சரணாலயம் மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்தோம்ல. ஆனால் இப்போ ஒடுக்கப்பட்டு நம்ம சொந்த மண்ணிலே நம்ம அகதிகளாக்கப்பட்டு நம்ம வாழ்விடங்களே பறிச்சிட்டாங்களே.